சுட்ட பழமா சுடாத பழமா? ஒரு நாள் ஔவையார் நீண்ட தூரம் கால்நடையாக வெயிலில் பயணம் செய்ததால் வழியில் இருந்த ஒரு பெரிய நாவல் மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தில் மரத்தின் மேல் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் சாதாரண இடையன் பையன் போல தோன்றினான். ஆனால் உண்மையில் அவன் முருகன். சிறுவன் புன்னகையுடன் கீழே பார்த்து, பாட்டி, உங்களுக்கு நாவல் பழம் வேண்டுமா என்று கேட்டான். சோர்வாக இருந்த ஔவையார், வேண்டும்பா என்று சொன்னார். உடனே அந்த சிறுவன் குறும்பாக, சுட்ட பழமா வேண்டும் சுடாத பழமா வேண்டும் என்று கேட்டான். சுட்ட என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் இருந்தன. ஒன்று தீயில் சுட்டது, மற்றொன்று சூடானது. ஔவையார் அந்த சிறுவனை அறியாதவன் என்று நினைத்து அவன் கேள்வியை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுடாத பழம் வேண்டும் என்று பதிலளித்தார். அதை கேட்ட சிறுவன் மரக்கிளையை பலமாக உலுக்கி ஆடினான். உடனே நாவல் பழங்கள் தரையில் விழுந்தன. ஔவையார் அவற்றை ஒன்றொன்றாக எடுத்தார். பழங்களில் மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை வாயில் போடுவதற்கு முன் ஊதி மணலை அகற்ற ஆரம்பித்தார். அதை பார்த்த சிறுவன் சிரித்தபடி கேட்டான், பாட்டி, பழம் சூடாயிருக்கா? அதனால்தானே ஊதுறீங்கள பாட்டி? அந்த ஒரு கேள்வி ஔவையாரின் மனதை அதிரச் செய்தது. தான் ஒரு சிறுவனை அறியாமை உள்ளவன் என்று நினைத்தது தவறு என்பதை உணர்ந்தார். யாரையும் சிறியவர் என்று நினைத்து இகழக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டார். அறிவு வயதாலும் தோற்றத்தாலும் வராது என்பதையும் அந்த சிறுவன் உணர்த்திவிட்டான். ஔவையார் உடனே அந்த சிறுவன் சாதாரணவன் அல்ல என்று உணர்ந்தார். கைகளை கூப்பி வணங்கினார். நீ யார்? உன் உண்மையான வடிவத்தை காட்ட வேண்டும் என்று வேண்டினார். உடனே அந்த சிறுவன் தன் தெய்வீக வடிவில் காட்சி தந்தான். ஒளி வீசும் திருமேனியுடன் முருகப்பெருமான் நிற்பதைக் கண்ட ஔவையார் ஆனந்தத்தில் மூழ்கி அவரை பணிந்தார். இந்த அருமையான நிகழ்வு பழமுதிர்ச்சோலை என்ற திருத்தலத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.